சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் 3 மணி நேர இசை கொண்டாட்டம் வந்து நடக்க போகுது. இது வந்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி தேவ ரவுண்டா தான் இருக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாம் வந்துட்டு செமையா கலக்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாட போறாருன்றது தான். அது பற்றிய ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாயிருந்தது. அந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய திவினேஷ் வந்தாலே வந்துட்டு வேற லெவல் பாடலோட தான் வருவாரு. அதே போல இந்த வாரமே வந்துட்டு சூப்பரான ஒரு பாடலோட வந்திருந்தாரு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்ன்ற அந்த பாடல தான் வந்துட்டு அவ்வளவு உருக்கமா ஃபீல் பண்ணி பாடியிருந்தாரு. திவினேஷோட இந்த பாடலுக்கு வந்துட்டு நம்மளுடைய தேவா சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "நீ பாட பாட அப்படியே கண்ணு கலங்குதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேடைக்கு ஓடி போயிட்டு எப்பயுமே எல்லா நடுவர்களுமே வந்து நடுவர்கள் மட்டுமில்ல எல்லா சிறப்பு விருந்தினர்களுமே வந்துட்டு நம்மளுடைய திவினிஸ வந்துட்டு கொஞ்சி அணைக்காம போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தேவாசரும் தன்னுடைய ஆசீர்வாதத்த வந்து நம்முடைய திவினேஷுக்கு வந்துட்டு பரிபூர்ணமா குடுத்திருந்தாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய திவினேஷ் பாட பாட நம்மளுடைய தேவாசர் வந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவு சூப்பரா நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு உணர்ச்சி பூர்வமா இந்த பாடல வந்து பாடியிருந்தாரு. தேவாசருக்கு அவரோட அம்மா ஞாபகம், அவருடைய சின்ன வயசு ஞாபகமே வந்துட்டு இந்த ஒரு பாடல கேட்டு வந்துச்சு. அதனால வந்துட்டு அவர் இன்னுமே கலங்கி அழ ஆரம்பிச்சுட்டாரு. அவங்களோட அம்மா பேர் வந்துட்டு கிருஷ்ணவேணி. அவங்க வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்க, "தேவா இங்க வாடா" அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறதுக்கு இங்க யாருமே இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாரு. இவருக்கு வந்துட்டு நம்மளுடைய சரிகமப டீம் செமையான ஒரு கிஃப்ட்டுமே வந்து குடுத்திருந்தாங்க. ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு அவங்களுடைய அம்மா மடியில வந்து தேவா சார் அப்படியே தலை சாய்ச்சி இருக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு ஃப்ரேம். அப்பா, அம்மா கூட இருக்கிற மாதிரி. அத பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு கலங்க ஆரம்பிச்சிருப்பாரு நம்மளுடைய தேவா சார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு மொமெண்ட்ட வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு காரணமே வந்துட்டு நம்மளுடைய திவினேஷோட பாடல் தான் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சந்தேகமே இல்ல. அந்த பாடல பாடுனது மட்டும் இல்லாம, அந்த பாடல் மூலமா தேவா சாரோட அம்மா, அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வர்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா நம்மளுடைய திவினேஷ் பாடி அசத்திருக்கிறாரு. கண்டிப்பா கோல்டன் ஷவர் வாங்கியிருப்பாரு. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்க்க நான் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.